சொல்லுங்க. 3/10/1986. 3/10/1986. 12:15 AM. 12:15 AM. பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசிங்க, உத்திரம் நட்சத்திரம். கன்னி மிதுன ராசி, லக்னம்ங்க. உத்திர நட்சத்திரம், மிதுன லக்னமாம்மா. ஆமாங்க ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? பார்த்தீங்க தொழிலுக்காகவும் கேட்கணுங்க. அம்மா, இப்போ நீங்கள் துபாயிலிருந்து பேசுகிறீங்களா? வணக்கம் குருஜி. வணக்கம்ங்க. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க குருஜி. எத்தனை வருஷமா துபாயில் இருக்கிறீங்க கணவரும் நீங்களும்? ஹஸ்பண்ட் வந்து 12 வருஷமா இருக்காருங்க. சரி. 13 வருஷமா இருக்காருங்க. நான் இப்பதாங்க வந்த 7 மாசம் தான் ஆச்சுங்க. சரி. 9 வருஷமா 2 பேரும் தனித்தனியா தான் இருந்தவங்க. சரி. வருஷத்துல ஒரு தடவை மீட் பண்ற மாதிரிங்க. சரி. இப்போ லாஸ்ட் ஜூன் மந்த் வந்தங்க. 2025 ஜூன்ல இருந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கோங்க. அதாவது 12 வருஷமா அவர் அங்கே இருக்கிறாரு. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. 12 வருஷமா இருக்கிறாருன்னா 2007, அதாவது கிட்டத்தட்ட ராகுதசை இப்போ முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ராகுதசையிலேயே அங்கே போயிட்டார் இல்லையா? ஆமாங்க. ராகுதசை 2012 இருந்து இருக்காருங்க குருஜி. ஆமாம். கணவருடைய பிறந்த நேரம் கண்டிப்பாக தப்புமா? 12:15 இருந்து 12:45 அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்கங்க. அது உண்மையை சொல்றீங்களே. 12:15 இருந்து 12:45 அப்படின்றாங்க அவங்க. ஆமாங்க ஜி. ஆமாங்க. அதுவும் வாய்ப்பில்லை, இன்னும் தள்ளி. இப்படித்தாம்மா நம்முடைய மிட் நைட்டில் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க நேரம்லாம் இப்படித்தான். சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்கள் மாமியார் வந்து 12:15 12:45 அந்த நேரத்தில் பிறந்தான் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாங்க. நீங்கள் 12:15 வச்சிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பார்த்தா 1 மணிக்கு பிறகு தான் பிறந்திருப்பாரு. கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. குழந்தை அமைப்பு சொல்லுங்க. குழந்தை இல்லைங்க ஜி. இது வரைக்கும் இல்லைல்ல? இல்லைங்க. எப்போவுமே அம்மா சகோதரி சொல்லுங்க. எப்போவுமே குழந்தை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. எல்லாமே கரெக்டாக வந்து பொருந்தது பாருங்க. உங்க கணவர் கடகலக்கணத்தில் பிறந்தவர். சரிங்க. அதாவது அது டவுட் இருந்துட்டே தான் இருந்துச்சுங்க. இதுக்கு தான் நேரத்தை மாத்தினேன். அது புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிறீங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. உங்கள் மாமியாரே என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து 12:45 போல பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிட் நைட்டில் பிறந்தவங்களுக்கு சரியான இது கிடையாது. 1:05 பிறகு கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி, குரு 8ல் மறைவு. 40 வயசு வரைக்கும் புள்ள இல்லை. ராகுதசை ஆரம்பித்த உடனே 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் 12 வருஷமாக இருக்கிறீங்களா? அவர் வந்திருக்கிறாரா? 2012-13 வந்தாரா ராகுதசை சனி புக்தியில்? எந்த வருஷத்தில் போனார்? 2012ங்க. 2012 ராகுதசை சனி புக்தியில் அட்டமாதிபதி புக்தியில் போனார். அவ்வளோதான். ஆக அந்த அமைப்பில் 1:05 மேலே தாம்மா அவர் பிறந்திருக்கிறாரு. உங்கள் மாமியார் ஏதோ ஒரு தோராயமாக சொல்லியிருக்கிறாங்க. நள்ளிரவில் 40 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவங்களுடைய அமைப்பெல்லாம் இப்படித்தான். இப்போ வந்து 5ல் சனி இருக்கிறதுனாலையும் குரு 8ல் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியமும் இல்லை. இன்னொன்று நீங்களே சொன்னீங்களே, ரொம்ப நாளாக சேர்ந்துருக்க முடியாமல் இப்போ தானே சேர்ந்துருக்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. புத்திர பாக்கியம் 2000 என்னங்கம்மா? இனிமே வந்து மே மாசத்துக்கு பிறகு தனியா இருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குங்களா? இல்லம்மா, குருதசை ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும். நீங்க சரிங்கய்யா. ஒரு பொம்பளை பிள்ளை ரெடியா இருக்கிறா. ஒரு நல்ல இந்த தேவதை மாதிரி ஒரு பாப்பா பிறக்க போறா. சந்தோஷங்க. 2027 எந்த நேரத்திலேயும் 2027. ஆனால் கொஞ்சம் வைத்தியம்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். டக்கு டக்குன்னு அப்படி இதை பாருங்க. ஒரு குருதசை வந்து கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைய உங்களுக்கு கொடுக்கும். நல்ல குழந்தைய கொடுக்கும், யோகமான குழந்தைய கொடுக்கும். 2027 ஜூன் ஜூலை அந்த மாதிரி ஆகும். ஆக அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் சரியா இருக்கு. இந்த ஜாதகர் கொஞ்சம் நல்லதாமா இருக்கு. அதனால ஒரு பெண் குழந்தை கண்டிப்பா உண்டுமா. வேற என்ன கேட்கணும் நீங்க? தொழிலுக்கு ஐயா, இவருக்கு இதே தொழில் இப்படியே நீடிக்குங்களா இல்ல ஊர் பக்கம் வர மாதிரி அமைப்பு இருக்குங்களா? இவர் குருதசையில கண்டினியூ தான் பண்ணுவார். இப்ப நீங்களே கூப்பிட்டா கூட வரமாட்டாருமா. அந்த மாதிரி மனநிலையில தான் இருக்காருங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 15-16 வருஷத்துக்கு 60-65 வயசு வரைக்கும் இங்க வர்றதை பத்தி யோசிக்கவே மாட்டார். சனி தசையில தான் ஊருக்கு வருவார். ஆனா சனி வந்துருவார் ஊருக்கு. சனி தசையில தான் வருவார். சரிங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குங்களா? என்னங்கம்மா 2 பேரும் ஒன்னா இருக்கிற சமயம்?
ஒன்னா இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குங்களா? இருப்பீங்கம்மா இருப்பீங்கம்மா. பிறக்க போகிற குழந்தையனுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கும். ராகு தசை தான் உங்களை பிரிக்கும், குரு தசை உங்களை சேர்க்கத்தான் செய்யும். இந்த குருவின் அமைப்பால் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில நேரம் குழந்தை பெற்றின் பொருட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்ப போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? அதுக்காக பிரசவத்துக்காக வர்ற மாதிரியாவோ அல்லது அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரியாவோ சின்ன சின்ன இருக்கலாம். இனிமே ராகு தசையில் பிரிவினைகள் இருந்த மாதிரி உங்களுக்கு பிரிவினைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குருதசை சனி புத்தியில் 5ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய அந்த சனி வந்து வேறு எந்த விதமான பாபத்தன்மைகள் இல்லாததுனாலையும் உச்சனுடைய வீட்டில் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி உச்சனாக இருக்கின்ற காரணத்தினாலையும் குருதசை சனி புத்தியில் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தே தீரணுமா. அந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை பெரிய அளவில் நல்ல விதமாக மாறுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி.